இருக்கிறோம். தான் என்ற அகந்தை வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், இதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்துதாங்க. நான் என்பது நாம மட்டும் கிடையாதுங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி உயிர்கள் இருக்குதுன்னா, புறத்தில் இருப்பதும் அதுதான். இதெல்லாம் இணைந்து இயைந்து இசைந்து அதனுடைய ஒத்துசைவில் தான் நம்ம வாழ்கிறோங்கிற தன்மையை நாம் உணர்வது தான் பெரும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சொல் என்பது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. ஒரு வாழ்வியலின் ஒரு அடுக்கடுக்காக கடந்து வந்த ஒரு தன்மையின் பலவித பரிமாணங்களின் ஒரு மீட்சி, நம்மளவே நம்ம மீட்டெடுத்து வாழக்கூடிய தன்மை அது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் செயல்களுக்கான உந்து சக்திகளுமே பல்லாயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உயிரின் ஒரு பதிவில் தான். அந்த பதிவின் தன்மையிலிருந்து தான் நாம் தொடர்ந்து வாழ்தலின் ஒரு கலையை நாம் கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறோம். மனிதன் மட்டும்தான் அதை பரிணாமமாக உருவாக்கி அதன் தன்மையில் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறான். அவனுக்கானதை அவனே